வணக்கம் நண்பர்களே. நாங்கள் வால்பாறைக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலே பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எப்போவுமே இரவு நேர பயணம் மேற்கொண்டதில்லை. அதுலேயும் என் பஸ்ஸில் இரவு நேர பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பஸ்ஸில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நைட்டு அங்கே பொள்ளாச்சியில் பஸ்ஸை மிஸ் பண்ணதுனால 10 மணிக்கு வர பஸ்ஸில் தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அது அந்த பஸ்ஸில் போகிறப்ப இந்த நைட்டு ட்ராவல் இந்த ஹில் ஸ்டேஷன் போகிற ரோடில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம அப்படியே பார்த்துட்டே போனோம். அனிமல்ஸ் ஏதாவது தென்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு அது லக்கு தான். பெரும்பாலும் இந்த ரோட்டில் அனிமல்ஸ் தட்டுப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயம் தான். பட் நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா பார்க்கலாம். மேக்ஸிமம் 9th ஹேர்பின் பெண்டில் வரையாடுகள் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். அது போக ரேர் அனிமல்ஸ் அப்படிங்கிறது சிறுத்தை, புலி, யானை இந்த மாதிரி ஏதாவது தென்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு லக்கு வேணும் இந்த மாதிரி நைட் ட்ராவலில். பட் அந்த மாதிரி பார்த்தாலும் அது மேலும் அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல், அந்த வனவிலங்குகளுக்கு எந்த ஒரு இடையூறு ஏற்படுத்தாமல் நம்ம பயணத்தை மேற்கொண்டோம் அப்படின்னா அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க, நம்மளோட பயணமும் இதாக அமையும். இந்த நைட் ட்ராவல் இன்னும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டே போகலாம் வாங்க. இப்போ நம்ம வாட்டர்ஃபால் எஸ்டேட் வந்துட்டோம். இந்த இடத்தோட இரவு நேர சத்தம் எப்படி இருக்குங்கிறது நீங்களே கேளுங்க. அப்படியே வந்தானா வாட்டர்ஃபாலில் டீ குடிச்சிட்டு நம்ம அப்படியே பஸ்ஸு கிளம்பிடுச்சு. அங்கே போகிறப்ப கொஞ்சம் தூரத்துலேயே கவர்கல் அப்படிங்கிற ஒரு இடம் வரும். இது 24/7 எப்போவுமே பனிமூட்டத்தாக தான், அதாவது டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, அதால் தான் மூடி இருக்கும். நம்ம போகிறப்பவுமே அந்தளவுக்கு ரோடே தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் இருந்துச்சு. அது நீங்களும் போகிறப்ப பார்த்துட்டே வாங்க. பார்த்தீங்களா அந்த மிஸ்ட் எப்படி ரோடை மூடி இருக்கு அப்படின்ட்டு. நமக்கெல்லாம் பின்னாடி பார்க்கும்போது சுத்தமாக தெரியல. அந்த வைப்பரும் என்னதான் கிளியர் பண்ணாலுமே அந்த ரோடு கிளியராக தெரியாமல் தான் போய்கிட்டுருக்கு. ஒரு 4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பகுதியில் அந்த மாதிரி தான் மிட் நைட்டில் ஒரு பஸ் வரும். திருப்பூர்லேருந்து கிளம்பி அந்த பஸ் வரப்போ இது மாதிரி தெரியாமல் தான் ஒரு இடத்துல சின்னதாக பஸ் ஜஸ்ட்டு ஸ்லிப் ஆகிடுச்சு. நல்ல வேளை யாருக்கும் காயம் இல்லாமல் அவங்க எல்லாமே தப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த இடத்துல பனிமூட்டம் அதிகமாக இருக்கும். நீங்களுமே டூ வீலரில் காரில் வந்தீங்க அப்படின்னா இந்த கவர்கல் பகுதியில் ரொம்பவே கவனமாக வாகனத்தை செலுத்துங்க. மிஸ்ட் லைட் இப்போ வர வெஹிக்கிளில் இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் இந்த ஏரியாவில் வாகனத்தை மெதுவாக தான் இயக்கணும். இப்போ நம்ம வால்பாறை சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த ரோடு 2 சைட்லேயும் பாருங்கள் எவ்வளோ வாகனங்கள் சாலையை ஆக்கிரமித்து நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. என்ன பண்ணுறது, டூரிஸ்ட் பிளேஸில் இதெல்லாம் சகஜம்தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் சேஃப்டாக நிறுத்திட்டோம் அப்படின்னா வண்டி சேஃபாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் மிட் நைட்டு மழை சோன்னு பெஞ்சிட்ருக்கு. எப்படி சத்தம் கேட்டு பாருங்க. மறுநாள் காலையில் நம்ம போகாத ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹை ஃபாரஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். அப்படி போகிறப்ப இந்த சோலையாறு அப்படிங்கிற ஒரு இடத்த பார்த்தோம். இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் கீழே ஒரு சமீபத்தில் ஒரு 5 மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் குளித்து ஒரு இடத்துல இந்த ஆற்றுல இருக்க சுழலில் சிக்கி இறந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி நண்பர்கள் வரீங்க அப்படின்னா
இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். தெரியாத பகுதிகளில் போய் ஆற்றுல வந்து இறங்கவே கூடாது. நம்ம இந்த மாதிரி போகிற வழியில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு எங்கே பார்த்தாலும் பசுமையான தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் வண்டி போயிட்டுருக்கு. வீக்கெண்டுங்கிறனால அங்கங்கே வாகன நெரிசலில் கொஞ்சம் நேரம் பஸ் அப்போவே நிற்கும். அது இன்னும் வந்து நமக்கு கூடுதல் எனர்ஜி மாதிரி தான் நிற்கும். அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த டிராஃபிக்னால் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் போக கேளுங்க. காமெடியாக இருக்கும் கேட்குறதுக்கு. அதுக்கு தண்ணி உள்ள இடத்துல வண்டி நிப்பாட்டி வச்சிருக்காரு போனாங்கிறாரு. நாம் இப்போ ஐ ஃபாரஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் வந்து இந்த ஐ ஃபாரஸ்ட்டோட கடைசி ஸ்டாப்பு. இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த இடங்களை சுற்றி பார்த்துட்டு அப்படியே பறவைகள், பட்டர்ஃப்ளை இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஒரு ஸ்ட்ரீம் இருந்தது, ஒரு நேச்சர் வாட்டர் ஃபால் மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து திரும்பிடுவோம். நம்ம வால்பாறையில் போகாத ஒரு சில இடங்கள் அங்கங்கே அப்பப்போ வரப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவரேஜ் பண்ணுவோம். வாங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா? தெரிஞ்சதுன்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே. இவ்வளோ மழை பெய்கிற இடத்துல வந்துட்டு இவரையும் பார்த்துட்டு அப்புறம் இவருக்கு வந்து ரத்த தானம் பண்ணேன்னா அப்புறம் அவருக்கு என்ன மறுவாதி. 2 கட்டுவிரல் மேலேயும் இனிமே சின்னதாக நான் கூட மரத்தூள் இல்லை இலையோட தூள் தான் ஏதோ ஒட்டிகிட்ருக்குன்னு நினச்சிட்ருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க வேலையை காமிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த 2 பேருமே 2 கட்டுவிரல் மேலேயும் உட்காந்து அவங்களுக்கு வேணுங்கிற ரத்தத்தை உறிஞ்சிட்டு தான் வந்து நம்மளை விட்டாங்க. என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மொபைல் கேமராவில் வந்து சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்கு உங்களோட பிரத்யேக பார்வைக்காக.
உண்மைதானா ப்ரோ? ஆமாம் 16 ப்ரோ. என்னது வேவல்லி யாரா வச்சிருந்தது முத? புரியல. வேவல்லி யார் வச்சிருந்தது? ஃபர்ஸ்ட் பொள்ளாச்சிக்காரன் வச்சிருந்தோம். ஏபிடியா? ஆமா. கவர்கல் வந்துட்டோமா? இது கவர்கல் தானா? கவர்கல் ஓ அந்த இவர் அந்த சிலை தாண்டிட்டோம். கிராஸ் பண்ணிட்டோம். இப்பதானே கிராஸ் பண்ணோம். அதான் யோசிச்ச வீடியோ எடுக்கலையா கவர்கல்ல தாண்டிட்டோமே. ஸ்டாக் ஸ்ட்ரக்சர் டீடைல் அப்படியே கிராஸ் பண்ணிட்டோம். வைஸ் பிரசிடென்ட் சாப்பிடலாமா என்னது? வாட்டர் ஃபாலில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீ வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மீண்டும் இதேமாரி ஒரு அருமையான ட்ரிப் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.